அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் கலால் துறையினர் நடத்திய சோதனையில் உயரக கஞ்சாவுடன் பிரபல இயக்குநர்கள் 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காலித் ரஹ்மான் மற்றும் அஷ்ரப் ஹம்சா ஆகியோருடன் ஷாலிப் முகமது ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த காலித் ரஹ்மான் என்பவர் மஞ்சுமேல் பாய்ஸில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதாம். விவரங்களை வழங்கலாம். எர்ணாகுளம் மாவட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் கலால் துறையினர் நடத்திய சோதனையில் உயர் ரக கஞ்சாவுடன் பிரபல இயக்குநர்கள் காலித் ரஹ்மான் மற்றும் அஷ்ரப் ஹம்சா அவர்களுடன் இருந்த ஷாலிப் முகமது ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். பிரபல இயக்குநரும் நடிகருமான காலித் ரஹ்மான் மஞ்சுமல் பாய்ஸில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கொச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் கஞ்சா பழக்கம் இருப்பதாக கலால் துறையினருக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைத்தது. தொடர்ந்து கண்காணிப்பில் போலீசார் சில நாட்களாக ஈடுபட்டு வந்தனர். அந்த அடிப்படையில் போலீசார் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு முழுவதும் தீவிர சோதனை நடத்தினர். கலால் துறை நடத்திய சோதனையில் கேரள பிரபல இயக்குநர்கள் காலித் ரஹ்மான் மற்றும் அஷ்ரப் ஹம்சா அவருடன் இருந்த ஷாலிப் முகமது 3 பேரிடம் சோதனை செய்த போது உயரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கஞ்சா பயன்படுத்த முயன்ற போது இந்த 3 பேரும் பிடிபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காலித் ரஹ்மான் பல்வேறு வெற்றி படங்களையும் இயக்கியுள்ளார். அதே போல மஞ்சுமல் பாய்ஸில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக பிரபல நடிகர் போதைப் பொருள் தொடர்பாக சிக்கிய நிலையில் மீண்டும் பிரபல இயக்குநர்கள் கஞ்சாவுடன் கையும் களமாக போலீசாரிடம் பிடிபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக கேரள திரைத்துறை சங்கம் விசாரணை நடத்துவதாகவும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர்களை போலீசார் நள்ளிரவு கைது செய்து ஜாமீனில் விடுவித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. இந்த போதை தொடர்பான சம்பவம் மீண்டும் கேரள திரைத்துறை மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதா.